அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு சிம்ம லக்கணத்தை பற்றியும் ஆதிகால பரிகார கோயில்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இந்த சிம்ம லக்கணம் ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா சிங்க லக்கணம். சிம்மம் என்பது சிங்கம். இந்த சிங்கத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்ம லக்கணத்துக்குள்ளே போயிடணும். அப்படின்னு என்னங்க, அவங்க சிங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எங்கே? காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் வாழுது, சிங்கமும் வாழுது. ஆனால் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு எல்லா மிருகம் போகாது. அப்படின்னா பார்த்துங்களேன், அவரை கண்ட ஒரு பயம். ஏன் அப்படி? அவர்கிட்ட மட்டும் ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு சக்தி இருக்கிறனால சிங்கத்துக்கு ஒரு பெரிய பவர். அதே போல் தான் சிம்ம லக்கணம். ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே சிம்ம லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் சிம்ம லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் அதிகாரம் பூரா அவர் கையில் போயிடும். அப்படின்னா பாரு, சிம்ம லக்கணத்தில் யாராவது பிறந்தா அவர் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுற தன்மை அவருக்கு வந்துடும். அப்படின்னா பாரு, அப்போது அந்த அதிகாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கும். எல்லாமே இவர் எடுத்து நிர்வாகம் பார்க்குற மாதிரியே அது இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா சிம்ம லக்கணக்காருக்கு பெரிய அளவுக்கு எவ்வளவோ தூரம் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுவார். கடைசியில் பார்த்தா அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது. அவருக்கு என்ன வேணும்னா மாலை, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம். அவரை மதிக்கணும். முதல்ல அவரை மதிச்சுட்டா ஆஹா அவர்கிட்ட எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம். அப்படின்னா பாருங்கள், சொத்து முதல்ல கொண்டு எழுதி வாங்கிடுறாங்கன்னா பாருங்களேன். உங்களை போல் உண்டுமா, வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டா போதும். அவரை நீங்கள் தாழ்த்தி பேசுனீங்கன்னா உங்களை வறுத்தெடுத்துருவார். அவரை உயர்த்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு மாலை, மரியாதை கொண்டு சேர்த்திடுவார். அப்படின்னா பாருங்கள். அப்போ இந்த சிம்ம லக்கணக்காரர்கிட்ட நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் இல்லைவா? எல்லாத்தையுமே நல்லா அன்பாக பாசமாக அரவணைக்கி தூக்கி போட்டுருச்சுன்னு திரும்பி பார்க்காது. இதுதான் பிரச்சனையே. இங்கே ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது சிம்ம லக்கணத்துக்காரர்கிட்ட கிடையாது. எப்போவுமே வெடுக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க, வெடுக்குன்னு பேசிடுவாங்க, எதாக இருந்தாலும் யோசிக்காமல் பண்ணுவாங்க. அப்படின்னா பாருங்களேன். அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தானே. அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு அவங்க வாழ்கிறாங்க. அப்போ இது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இந்த சிம்ம லக்கணத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டாலே அந்த முற்காலம் அறிந்தவர் மாதிரியே அவர் பேசிகிட்டு உட்காந்துருப்பார். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவார் அவர். ஆனால் அவருக்கு பிற்காலத்தில் என்ன வேணும்னு அவருக்கு தெரியாது. முற்காலம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவார், பிற்காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. சிம்மம் கடைசியில் சன்னியாசி யோகம். 60 வயசுக்கு மேலே அவரை கவனிக்கிறதுக்கு அவர்னாலேயே முடியாது. அப்படின்னு எப்படி? அப்போ ஜாதகத்தில் இருக்கும்போதே மக்களை பழகி வச்சு பாசத்தை எல்லாம் உருவாக்கி நேசத்தை எல்லாம் சேர்த்தி வச்சு மக்களுக்காக நல்லா மனசில் இடம் பிடிச்சி வச்சுட்டா தான் அந்த பாசத்துக்காகவாது நீங்கள் நீண்ட காலம் வாழுவீங்க. எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்கன்னா கடைசி காலத்தில் அவர் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் சிம்ம லக்கணம் யாருமே அவர்கிட்ட பழக முடியாதுங்க. அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாதும்பாங்க. இந்த சிம்ம லக்கணத்துக்கு எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னு தெரியாதும்பாங்க. சிங்கம் பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லாரும் பாருங்கள், எல்லா மிருகங்களுமே வேட்டையாடி ஒன்று சாப்பிடுது. மிருகம் அதில் வச்சு சிங்கம் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு உயிரோட மதிப்பு தெரியாமல் மான் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மான் ஓடுறது உயிரை காப்பாற்றுறதுக்காக, இந்த சிங்கம் ஓடுறது அந்த உயிரை பறிக்கிறதுக்காக. அப்போ அது உயிரோட மதிப்பு என்னன்னு சிம்மத்துக்கு தெரியலையல்ல. அப்போ இந்த சிங்கத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துக்குங்களேன். யாரை பற்றி அது கவலைப்படலை. அதுக்கு தேவை இறை வேணும், அப்படிங்கிற மாதிரி பசிக்கு உணவு வேணும், உடம்பில் போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போனால் மரியாதை வேணும், அந்த இடத்துல ஒருத்தர் மாலை போடணும், வரவேற்பு கொடுக்கணும். இதெல்லாம் தான் சிங்கம் எதிர்பார்க்குது. அப்படின்னா பாருங்கள். அப்போ இதெல்லாம் நாட்டுக்கு உதவியான மனிதர்கள், வீட்டுக்கு உதவியான மனிதர்கள் அல்ல. இந்த நாட்டுக்கு தேவை பொது பிரச்சனைகளை போய் பார்க்கறது, இந்த மாதிரி தர்ம தானங்கள் புண்ணியத்தை போய் செய்கிறது, இது எல்லாம் செய்து அந்த சிம்ம லக்கணக்காரர் கடைசி வரைக்கும் இப்படியே காலத்தை ஓட்டிக்க வேண்டியதான். வீட்டில் போய் நீங்கள் கேட்டால் தானே அவங்களுக்கு தெரியும். இப்போ சிம்ம லக்கணத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்து அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவை போய் கேட்கணும், ஏம்மா அவர் எப்படி சிம்ம லக்கணக்காரர் பரவாயில்லைங்களான்னு கேட்கணும். அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க, கௌரவத்துக்காக பல சொல்ல மாட்டாங்க. ஏங்க பேசுகிறீங்க, அவர் கோபமே வராது, வந்தால் தாங்காதும்பாங்க. இதிலையே தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா விஷயம். இதெல்லாம் வாழ்க்கையில் பிறக்கும்போதே இந்த கர்மாவை ஆண்டவன் எழுதி வச்சுக்கிறார்ல, பிறக்கும்போதே எழுதப்பட்டது.
இது யாராலையும் மாற்ற முடியாது. இவர் போய் தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு இவர் போய் உட்காருவார். 1 மணி நேரம் மன கண்ட்ரோல் ஆகாது, மறுபடியும் பிறவி குணத்துக்கே வந்துடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போனாருங்க, தியானம் பண்ணுறேன் போனார், மனசை அமைதிப்படுத்திக்கலான்னு போனார், மனசு தாங்கலை, வந்துட்டாருங்க. எல்லோரும் போயிருக்காங்க, நம்மக்கிட்டேயே ஜோசியை சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே போயிருக்காங்க. என்ன சார் பண்ணுறது, யாரை பார்த்தாலும் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது, அந்தளவுக்கு இவங்க வெறுப்பை உருவாக்கிடுவாங்க, நானும் கொஞ்சம் எச்சா கொந்தளிச்சிருவேன் பாரு, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையான்னு கேட்பார். கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி கொஞ்சம் தியானம் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். தியானம் பண்ண போனோம்னா அந்த கோபமெல்லாம் அங்கே வருதுங்க, அந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் மண்டையில் வருது, அதனால் எனக்கு தியானம் பண்ண முடியலன்னு மறுபடியும் வந்துடுவார். அப்படின்னா பாருங்கள், அப்புறம் வந்து மறுபடியும் அகேன்ஸ்டாக சண்டை போடுறதுக்கு தயாராகிடுவார். அந்த மறுபடியும் இந்த பிறவி குணத்துக்கே வந்துருவாருங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம். அப்போ அது அந்த காலத்தில் வந்து கற்கடகம் சிம்மம் கன்னி கேதில் மற்கடகத்துக்கு ஏது பலன்னா, இந்த கடகலக்கணம் சிம்ம லக்கணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான லக்கணங்கள். இவங்கெல்லாம் பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். இந்த லக்கணமெல்லாம் வந்து 12 கட்டத்தை எப்படித்தான் இந்த மக்கள்கள் வந்து அந்த காலத்தில் பெரிய ஆதி யோகி மாதிரி, அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் பெரிய பெரிய யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் ரிஷிமார்களும் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு அந்த காலத்தில் பெரிய பெரிய யோகி மகான்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, ஆதி காலத்தில் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இந்த ஜோதிட கட்டத்தை வந்து இந்த 12 கட்டத்துக்குள்ளே 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 108 பாதம், திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், பஞ்சபூதம் எல்லாத்தையும் உள்ளே வச்சு, இதுதான் உன் வாழ்க்கை, இந்த சக்கரத்துக்குள்ளே தான் நீ வாழ்ந்து சுற்றி வந்து 120 வருஷம் காலத்தை கழிக்க போகிறேன்னு சொல்லி அந்த காலத்தில் மகான்கள் எழுதி வச்சுருக்காங்க. பாருங்கள் என்ன வாழ்க்கை. எல்லோரும் நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே போய், எனக்கு வந்து 32 வருஷம் இந்த நியூ இயர் வந்தால் 32 வருஷம் ஜோதிட அனுபவம். 7 வயசில் எழுத்தாணி எடுத்து நாக்களை எழுதி விட்டார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 32 வருஷம் அனுபவத்தில் இன்றைக்கி கரெக்டாக பார்த்தா 47 வயசுக்குள்ளே கரெக்டாக 40 வருடம் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம் கண் முழிச்சு பார்த்துருக்கேன். இந்த 40 வருட ஆராய்ச்சி இடைவிடாத பேச்சு. சின்ன குழந்தையிலிருந்தே 7 வயசில் எழுத்தாணி எடுத்து நாக்களை எழுதி விட்டாங்க, நீ ஜோதிடர் ஆயிடுவேன்னு. இன்றைக்கி அந்த ஜோதிடத்தில் கரெக்டாக 40 வருஷம் அனுபவம் உள்ளே வந்துருச்சு. கரெக்டாக பாருங்கள், 32 வருஷம் ஜோதிடம் படித்தாச்சு, 7 வயசுலேயே எழுத்தாணி எடுத்தாச்சு. அந்த காலத்தில் ஓலைச்சுவடி எடுத்து ஓலையில் எழுதுகிற காலம் பேர் வரும்போது இந்த ஜோதிடத்தை நமக்கு அன்றைக்கே கையாண்டாச்சு. 13 வயசில் ஜோசி சம்பாதிக்க ஆரம்பித்தாச்சு, 7 வயசில் எழுத்தாணி எடுத்து நாக்கள் எழுதி விட்டாங்க. அப்படின்னா பாருங்கள், 40 வருஷம் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச இந்த ஜோதிடத்துக்குள்ளே ரகசியமாக உள்ளே போய் பார்த்தா பிரமிச்சு போயிடணும். அவ்வளோ பெரிய உண்மையான மகான்கள் எல்லாம் ஜோதிடத்துக்காகவே பாடுபட்டு இந்த வான சாஸ்திரத்தை இந்த உலக மக்களை கொண்டு போய் சேர்த்தோன்னு சொல்லி, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் மனிதர் மேலே தான் இயங்குது. இந்த ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு 104 டிகிரி வெயில் அடிச்சதுன்னா காலெல்லாம் சுடுதுன்னு சொல்கிறோமே, 110 120 டிகிரி வெயில் அடித்தா இந்த பூமி தாங்குமா? அப்போ சூரியனுக்கு தெரியுது கீழே மக்கள் வாழ்கிறாங்கன்னு. அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் தான் அந்த அளவான வெயில் அடிச்சுட்டு அளவான சூடில் வாழ்கிறோம். ஒரு 10 டிகிரி எச்சாச்சுன்னா இந்த ஊரில் நம்ம நடக்க முடியுமா? அப்போ 10 எரியும். அப்போது இதெல்லாம் தான் கடவுளுக்கு தெரிஞ்ச அளவுகோலை நிறுத்தி வச்சுருக்காரு. எப்படி பிரபஞ்ச சக்தின்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த சிம்ம லக்கணத்துக்கு பெரிய அபூர்வம். இந்த சிங்கத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோயில் தான், தெரியாத கோயில் கிடையாது. அக்னி தான் சிம்மம். அக்னிபுரீஸ்வரர் திருவண்ணாமலைக்கு நீங்கள் வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு முறையாவதும் நீங்கள் போய் அந்த அக்னிபுரீஸ்வரரை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த அக்னி சிவனை போய் பார்த்துட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையெல்லாம் குறைஞ்சி வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதை கண்டிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னி சிவனை போய் பார்த்துட்டு வாங்க. அவர் தான் அக்னிபுரீஸ்வரர். சிம்ம லக்கணத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் விளக்கு போட்டு ஒரு 5 விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க, நல்லது நடக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகால பரிகார புத்தகம்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட வரலாறு பெற்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறையா நூல்களை எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்து எல்லா மக்களும் பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது கீழே ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அமைப்பை நீங்கள் செய்யணும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க, நல்லதே நடக்கும். நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே
நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். சுப மாரிமுத்துன்னு சொல்லி யூடியூப்பில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொடுத்துருக்கேன். மக்களுக்காக பலனடையலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.